ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு வணக்கம் தமிழா வழங்குவோர் பூமேக் செஷன் பிரீஃப். ஸோ இன்றைய நாள் ஒரு அற்புதமான ஒரு நாள். ரொம்ப பாசிட்டிவ் ஆரோட நம்ம வந்து டே ஸ்டார்ட் பண்ண போறோம். அண்ட் உங்களுக்கு இன்னொரு விஷயம் தெரியுமா? மதுரை மல்லி கேள்விப்பட்டிருக்கீங்களா? கேள்விப்பட்டிருக்கேன். அதுல எனக்கு பிடிச்ச இடம் வந்து அதான் சென்னை தாண்டி மதுரை எனக்கு வந்துட்டு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். மல்லி எனக்கு பிடிச்ச பூலே வந்துட்டு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். மல்லியோட நம்ம ஸ்டார்ட் பண்ணா எப்படி இருக்கும்? கண்டிப்பா நல்லா இருக்கும். இவன் இத்தனை வாட்டி மல்லி மல்லி சொல்றடா என்ன அர்த்தம்? இன்னைக்கு நம்ம வந்து மல்லி ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு தான் வந்திருக்கோம். உள்ள வந்து நிறைய நட்சத்திரங்கள் வந்து ரொம்ப காலங்காத்தாலே வந்து அறக்க பறக்க வந்து சீன் எல்லாம் ஷூட் பண்ணிட்டு இருக்காங்க. முக்கியமா இவன் எதிர்பார்த்து வந்த மல்லியும் உள்ளதான் இருக்காங்க. சோ எல்லாரையும் நம்ம மீட் பண்ணலாம். அவங்க கூட வந்து ஜாலியா பண்ணா இன்னைக்கு பேச போறோம் தானே. ஆமா, மல்லி பூவா சோ தூக்குதே. ஓகே, சோ இன்னைக்கு நம்ம வந்து மல்லி கூட தான் பேசுறோம். மல்லியோட ஷூட்டிங் ஸ்பாட்ல நம்ம இருக்கோம். அதுவும் உடனே மல்லியோட கதாநாயகி, த ஹீரோயின், த கார்ஜியஸ், த ஏஞ்சல் அப்படின்னு சொல்லலாம். மல்லி வணக்கம். வணக்கம். அவன் சொல்றதெல்லாம் உண்மைதான். ஆனா அவன் ஓவரா பண்ணுவான். நான் எங்க நல்ல நேச்சுரலா தாங்க இருக்கேன். ஏங்க நல்லா கேட்டுக்கோங்க. அழக வந்துட்டு நம்ம என்னாலுமே அப்படியே உள்ள வச்சுக்கவே முடியாது, பாராட்டிடணும். அதான் எங்க அம்மாவும் சொல்லி கொடுத்துருக்காங்க, எங்க அப்பாவும் சொல்லி கொடுத்துருக்காங்க. கரெக்டா இல்லையா? பாத்தீங்களா? ஆதரிக்கணும். ஆமா ஆமா. ஏங்க உங்களுக்கு கால் வலிக்கலையா? ஏன் மண்டிலே ஓடிட்டு இருந்தா எப்படி? ஃப்ரெஷ்ஷா ஏதாச்சும் எடுத்துட்டு வரணும். அவன் இன்னைக்கு உங்களை மீட் பண்றேன்ற போது இந்த மாதிரி கிரிஞ்சா ஒரு 4 விஷயம் ஓடிட்டே இருப்பான். நீங்க பாருங்க, இப்ப இந்த உலகம் அந்த செட்ல போய் நல்லா கேட்டுக்கோங்க, நல்லா கேட்டுக்கோங்க. இந்த உலகத்திலே நம்ம வந்து இந்த உலகத்திலே இப்ப வந்து கிரிஞ்சா தான் போயிட்டு இருக்கு. நம்ம கிரிஞ்சில தான் வாழ்ந்துட்டு இருக்கோம். அது உங்களுக்கு தெரியுதா இல்லையா? இல்ல தெரியல. தெரிஞ்சுக்கோங்க. நீங்க சோசியல் மீடியா திறந்து பார்த்தாலே நிறைய விஷயங்கள் கிரிஞ்சா தான் வந்துட்டு இருக்கும். அதை நம்ம லைக் பண்ணிட்டு போயிட்டே இருக்கோம், நம்மளும் அப்படியே வாழ்ந்துட்டு இருக்கோம். ஓகே, ஆனா உண்மையாவே மல்லி தொடர் உங்களுக்கு வந்துட்டு வேற லெவல்ல போயிட்டு இருக்கு. மக்கள் மனசுல நீங்க இடம் பிடிச்சிருக்கீங்க. எப்படி ஃபீல் பண்றீங்க? ரொம்ப ரொம்ப ஹாப்பி. இப்போ ஆல்மோஸ்ட் 700 எபிசோட்ஸ் ஆக போகுது. ஸோ இவ்வளோ நாளா அதே லவ் அதே சப்போர்ட் கொடுத்துட்டே இருக்காங்க. அதனால ரொம்ப ரொம்ப ஹாப்பி. இல்ல எனக்கு என்னன்னா, ஏன் நிக்கிதாவை மக்களுக்கு இவ்வளவு பிடிக்குது? என்ன 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 ஒரு விஷயம்? ஏன்னா சீரியல்ல பார்க்கும்போது உங்களுடைய கதாபாத்திரம் எனக்கு தெரியுது, நிறைய நிகழ்ச்சியில வரும்போது. ஆனா there is a lot of love எப்பவுமே. எந்த ஒரு விஷயம் உங்ககிட்ட மக்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன்? ஆனஸ்ட்லி நானே யோசிச்சிருக்கேன். ஏன்னா இப்போதான் வந்து கொஞ்சம் ஷோஸ் எல்லாம் கம்மியாக பண்ணுறோம். முன்னாடி எல்லாம் ஷோஸ்ல எல்லாம் நிறைய நானும் விஜயும் வந்துட்டே இருக்கோம். ஸோ அந்த ஃபிக்ஷன் இப்போ நம்ம சீரியலில் கொடுக்குற அதே அமௌண்ட் ஆஃப் லவ் எங்களுக்கு வந்து நான் ஃபிக்ஷன்லையும் கிடைச்சிது. இப்போ ஷோஸ் பார்க்கும்போது கூட மல்லி விஜய் காம்போன்னு சொல்லிட்டு எல்லாரும் அப்படி ரசிச்சு பார்த்துருக்காங்க. அதனால எதுவும் அந்த காம்போ ஒர்க் அவுட் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். அப்புறம் இந்த சீரியல், இந்த ஸ்டோரி அதெல்லாம் மேபி எல்லாருக்கும் பிடிச்சிருக்கோம். அதனால மல்லியா பார்த்து அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ நைஸ். மல்லி தொடரில் வந்து அதான் எனக்கு இந்த ஒரு விஷயம் மட்டும், அது ஒன் ஆஃப் த பெஸ்ட் மெமரி இன் மை லைஃப். அப்படின்னா வந்துட்டு அது என்ன விஷயம்? இதில் நிறைய ஃபைட் சீக்வன்ஸ் பண்ணியிருக்கேன் ஸ்டார்டிங் டைம்லலாம். ஸோ ஒரு யூஸ்வலாக நம்ம ஒரு சீரியலில் தான் ஒரு பொண்ணுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்கான அந்த மாதிரி கேரக்டர் இல்லை அந்த மாதிரி சீக்வன்ஸ் எல்லாம் கிடைக்கும். ஸோ எனக்கு இந்த சீரியலில் அந்த மாதிரி ஃபைட் சீக்வன்ஸ், ஒரு ப்ரொஃபஷனலான ஸ்டன் மாஸ்டர் வந்து அந்த மாதிரி ஃபைட் சீக்வன்ஸ் எல்லாம் பண்ணிட்டேன். ஸோ அது எனக்கு ரொம்ப. நீங்கள் ரியல் லைஃப்பில் இந்த ஸ்கூல்லாம் நம்ம வந்துட்டு படிக்கும்போது இந்த ஃபைட் சீக்வன்ஸ் எல்லாம் நம்ம வந்து பயங்கரமாக வந்து பண்ணியிருப்போம். ஏன்னா இப்போல்லாம் நம்ம வந்து இந்த வேலை அப்படின்ற ஒரு விஷயத்துல நம்ம போயிட்டு இருக்கோம். ஆனால் ஸ்கூல் படிக்கும்போது மட்டுமே வந்து நம்ம இந்த சண்டை, இந்த இது என்னடா இதை வரண்டா நான் வரண்டா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள்லாம் அந்த மாதிரி நடக்கும்போது அது யாருக்கும் தெரியாம டீச்சர் கிட்ட சொல்லி கொடுத்து அடி வாங்குற டைப். நான் வந்து குட் கேர்ள். இந்த மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ் நான் தேடிட்டு இருந்தேன். ஏன்னா நாங்க பாட்டுக்கு சண்டை போட்டுட்டு இருப்போம். நேருக்கு வந்து சண்டை போடுறான். ஐ ஹாவ் அதர் ஆப்ஷன். என்னடா ஆப்ஷன்? டீச்சர் கிட்ட மாட்டி விட்டு உன்னை அடி வாங்க வைக்கிறது தான் ஆப்ஷன். இல்ல டைரக்டா போய் சண்டை போட மாட்டோம். ஆனா எனக்கு சண்டே அந்த மாதிரி பண்றது எனக்கு அந்த டைம் ஸ்கூல்ல வந்து ரொம்ப குட் கேர்ள் மாதிரி இருந்துட்டோமா, எனக்கு அதுவே பிடிக்காது. அப்படி ஏதாச்சும் நடந்துச்சுனாலே போய் சொல்லுவேன் டீச்சர் கிட்ட, இப்படி 2 பேர் அந்த மாதிரி பிரச்சனை போயிட்டு இருக்கு, டீல் பண்ணுங்க. இந்த ஒரு விஷயம் மக்களுக்கு வந்துட்டு நிக்கிதா பத்தி ஒரு விஷயம் வந்து தெரியாது அப்படின்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து ஒரு நல்ல ஒரு கீபோர்ட் பிளேயர், சிங்கர் அப்படின்னா வந்துட்டு நம்ப மாட்டாங்க. அந்த மாதிரி உங்களுக்கு வந்துட்டு ஒரு ஹிடனான ஒரு விஷயம் ஒன்று இருக்கும்ல, இந்த விஷயம் வந்துட்டு யாருக்குமே தெரியாது அப்படின்னா அது என்ன விஷயம்? அப்படியெல்லாம் இல்லை. நான் கொஞ்சம் லைட்டா டான்ஸ் ஆடுவேன், வரைவேன். ஆனா அந்த மாதிரி அதுக்கான டைம் எடுத்து பேஷனேட்டா பண்ற அளவுக்கு டைம் இல்லைன்னு மட்டும் இல்லை, கொஞ்சம் லேசி.
அந்த மாதிரி டைம் கிடைச்சா என்ன நம்ம ஒரு மூவி பார்க்கலாமே மாலுக்கு போலாமே அப்படின்னு யோசிப்பேன் தவிர பெயிண்டிங் மேல உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் டிராயிங் எல்லாம் பிடிக்கும் ஆனா அது அப்படி உட்கார்ந்து பண்ற அளவுக்குன்னு அந்த இது கிடையாது. இந்த ஒரு விஷயத்த மட்டும் நான் மாத்திக்கவே மாட்டேன் அப்படின்னா அது என்ன விஷயத்த நீங்க வந்துட்டு மாத்திக்கவே மாட்டீங்க? கம்ப்ளீட்டா என் கேரக்டரை நான் மாத்திக்க மாட்டேன். எனக்கு என்ன ரொம்ப பிடிக்கும். இல்ல ஆனா இந்த ஒரு விஷயம் நிறைய பேர் வந்து சொல்லியிருப்பாங்க, ஏய் இது லைட்டா மாத்திக்கிட்டா நல்லா இருக்கும் அப்படின்ட்டு. இப்போ காமனா நிறைய விஷயம் வரும்ல, இப்ப நம்ம கிட்ட வந்துட்டு பேசும்போது டே இந்த ஷார்ட் டெம்பர் மட்டும் நீ மாத்திக்கிட்டா நல்லா இருக்கும்டா அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி உங்ககிட்ட வந்துட்டு ஒரு 4-5 பேர் வந்து உங்களோட வெல்விஷஸே வந்து சொல்லியிருப்பாங்க இந்த ஒரு விஷயத்த ஆனா நான் மாத்திக்கவே மாட்டேன் அப்படின்னா அது நான் கொஞ்சம் ஸ்டபர்ன். ஆனா எல்லாருக்கிட்ட இருக்காது. ரொம்ப க்ளோஸா இப்போ அப்பா அம்மா கிட்ட வந்து இப்படின்னா இப்படிதான் இருக்கணும், எனக்கு இது வேணும்னா இதுதான் வேணும்னு சொல்லுவேன். ஆனா இப்போ கொஞ்சம் பெட்டரா இருக்கு. ஆனா அது மேபி ஆனா அதுவும் மாத்திக்கணும்னு சொல்ல மாட்டேன். எனக்கு பிடிக்கும். அதுதான். இன்னொன்னு உங்களுக்கு தெரியுமா, இவங்க வந்துட்டு பயங்கரமா இவங்க வந்து இங்க ஸ்டடீஸ் கம்ப்ளீட் பண்ணல, அப்ராட்ல ஸ்டடீஸ் கம்ப்ளீட் பண்ணிட்டு. அதான் இப்ப அதை கேட்கலாம் தான் நான் வந்தேன். ஆக்சுவலி நீங்க வந்து பிறந்தது வந்து கேரளா இல்லையா, அதுக்கப்புறம் நீங்க வந்து இங்க ஒர்க் பண்ணீங்க, பட் படிச்சதெல்லாம் வந்து அப்ராட்ல. சோ நிறைய இடத்துக்கு போயிருக்கீங்க, நிறைய கல்ச்சர் நீங்க பாத்துக்கீங்க. அதுல உங்களுக்கு ரொம்ப ஃபேவரட்டான ஒரு விஷயம் இல்ல உங்களுக்கு ரொம்ப கேட்ச் பண்ண ஒரு விஷயம், இது நல்லா இருக்கு, இது நம்ம கத்துக்கணும், இது செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்ப்ளோர் பண்ணதுல ஒரு விஷயம் சொல்லுங்க. ஐ திங்க் அக்செப்டன்ஸ். இப்போ இந்தியனா இருக்கும்போது ஐ ஃபீல் லைக் நம்ம எல்லா இடத்துலயும் மர்ஜ் ஆக முடியும். இப்போ லாங்குவேஜாக கூட இப்போ இங்கிலீஷ் கூட ஐ ஃபீல் லைக் நான் யூரோப்பில் நான் லண்டனில் தான் படித்தேன். அங்கே யூரோப்பில் இருந்த நிறைய ஃப்ரெஞ்சாக இருந்தாலும் ஜெர்மனாக இருந்தாலும் நிறைய பேரை பார்க்கும்போது அவங்களுக்கெல்லாம் இங்கிலீஷ் சுத்தமாக அவங்களுக்கு தெரியாது. அதெல்லாம் வச்சு பார்த்தா நம்ம இந்தியன்ஸ் வந்து அந்த லெவலில் இருக்காங்க, ஹைட்டில் இருக்காங்க. எப்படியாச்சும் சமாளிச்சிருவாங்க. எங்க போட்டாலும் எது பண்ணாலும் எந்த சிச்சுவேஷன் இருந்தாலும் எப்படியாச்சும் தே வில் மேனேஜ். அது வந்து இந்தியன்ஸோட ஒரு குவாலிட்டின்னு நினைக்கிறேன். மல்லிக்கு வந்து இந்த ஒரு விஷயம் பிடிக்கும், இந்த ஒரு விஷயம் பிடிக்காது. மல்லிக்கு நிக்கிதாக்கு இல்ல, மல்லினா அது என்ன விஷயம்? மல்லிக்கு வெண்பானா ரொம்ப பிடிக்கும். அதனால அந்த அவளை வந்து நல்லா பாத்துக்கிறது, அவளை ஊட்டுறது அதெல்லாம் ரொம்ப பிடிக்கும். அதே மாதிரி அவளுக்கு எதிராக யாராச்சும் ஏதாச்சும் பண்ணா அது மல்லிக்கு பிடிக்கவே பிடிக்காது. அது மல்லியால வந்து டாலரேட் பண்ணவே முடியாது. ஓகே, மல்லிக்கு வெண்பாக்கு பிடிக்காத ஒரு விஷயம் வந்துட்டு மல்லிக்கும் பிடிக்காது. இந்த வெண்பாவை யாராச்சும் டார்ச்சர் பண்றாங்கன்னா அது அவங்களுக்கு கஷ்டமா இருக்கும். வெம்பா வந்து படி 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 அப்படின்னு சொல்லிட்டு அது டார்ச்சர் கிடையாது, அதுதான் படிக்கணும். அப்படிதான் கரெக்ட். ஆனா நல்லா கேட்டுக்கோங்க, நம்ம வளர்ந்துட்டோம் அதனால நம்மளுக்கு அப்படி தெரியாது. சின்ன வயசுல இருக்கும்போது அது நம்மளுக்கு ஒரு டார்ச்சர் தான். அந்த டார்ச்சர் மட்டும் மல்லி பார்க்க மாட்டோம். வேற ஏதாச்சும் ஓவரா ஏதாச்சும் டார்ச்சர் பண்ணா அதுக்கு மட்டும் மல்லி வந்து சோ பேசிக்கலி வந்து ரொம்ப க்ளோஸா இருக்கிற ஒரு பர்சன் வந்து ரொம்ப ப்ரொடெக்டிவா இருக்குது. பட் நிக்கிதா வந்து எந்த அளவுக்கு, இப்ப நிக்கிதாக்கு வந்துடலாம், நிக்கிதா எந்த அளவுக்கு அவங்களுடைய க்ளோஸ் பீப்புள் வந்து ப்ரொடெக்டிவா இருப்பாங்க? அந்த விஷயத்துல நானும் அப்படிதான். நான் என்னோட க்ளோஸ் பீப்புள் வந்து அந்த அளவுக்கு ப்ரொடெக்ட் பண்ணுவேன். எப்படின்னா இப்ப அவங்க தப்பா ஏதாச்சும் பண்ணா நான் டைரக்டா சொல்லுவேன், நீங்க பண்றது தப்பு, நீங்க பண்றது எனக்கு பிடிக்கலன்னு. அவங்கள திட்டினா கூட இன்னொருத்தர் முன்னாடி போய் நான் அவங்கள பத்தி குறை சொல்ல மாட்டேன். இன்னொருத்தர் முன்னாடி போகும்போது நான் அவங்க பக்கம் தான் இருப்பேன், நான் அவங்களுக்கு மேபி டிஃபெண்ட் பண்ணுவேன். ஆனா அவங்க கிட்ட மட்டும் டைரக்டா வந்து நீங்க பண்றது தப்புன்னு சொல்லிட்டு அவங்கள புரிய வைக்க ட்ரை பண்ணுவேன். சூப்பர். அப்படிதான். அதாவது ஏதாச்சும் ஒரு விஷயம்னா அது ஸ்ட்ரைட்டாவே நம்ம சொல்லிடணும். அதை விட்டுட்டு பின்னாடி காய போட்டு ஊற வச்சு அதுக்கப்புறம் நம்ம வந்துட்டு சொல்லவே கூடாது. வெரி குட். அண்ட் இன்னொன்னு, நிக்கிதா இந்த ஜேர்னி இருக்கு இல்லையா, ஏன்னா நீங்க வந்து உங்களுக்கு பிடிச்ச ஒரு ஜேர்னில தான் வந்து டிராவல் பண்ணிட்டு இருக்கீங்க. எப்பயாச்சும் நீங்க யோசிச்சிருக்கீங்களா, கண்ணாடி முன்னாடியோ இல்லைன்னா தனியா இருக்கும்போது, பரவாயில்லப்பா எங்கேயோ நம்ம பிறந்து நம்ம வந்து படிப்பெல்லாம் முடிச்சு நம்மளுக்கு பிடிச்ச நிஜமாவே யோசிச்சிருக்கீங்க? ஏன்னா நான் இந்த இண்டஸ்ட்ரியில வந்தது வந்து நான் ஆசைப்பட்டோ அதுக்கு ட்ரை பண்ணியோ அப்படின்னு வந்தது இல்லை. நான் சின்ன வயசுல எப்படியோ இதுக்குள்ள வந்துட்டேன். அதுக்கப்புறம் நிறைய இன்ஸ்டன்ஸ்ல நானே ஃபீல் பண்ணியிருக்கேன், எனக்கு ஆக்டிங் வேண்டாம், மேபி வாட் இஃப் நான் ஒரு ஆக்டர் இல்லைனா நான் என்ன ஆயிருப்பேன். ஏன்னா இது வந்து அப்படியே ஒரு ஜேர்னியா போயிட்டே இருந்துச்சு, ஒரு ட்ரெயின் மாதிரி அப்படியே போயிட்டே இருந்துச்சு. இஃப் அட் ஆல் திஸ் இஸ் நாட் த திங், அப்படியே அப்புறம் வேற என்ன இருக்கும்னு எனக்கு தெரியணும்னு ஆசைச்சு. இஃப் இட்ஸ் நாட் ஆக்டிங், அதுக்கு நான் அதுக்கு தான் நான் லண்டன் போனேன், படிக்கிறதுக்கு போனேன். ஐ தாட் ஓகே மேபி அந்த வழியில போகலாம், நம்ம நார்மலா ஒரு நார்மல் லைஃப் லீட் பண்ணலாம் அப்படின்னு போனாலும் இந்த மீடியானா ஒரு மேக்னெட்டிக் பவர் மாதிரி. நம்ம எங்க எல்லாம் போனாலும் எதெல்லாம் ட்ரை பண்ணலாம் கடைசியில சுத்தி இங்கேயே வந்துடும். அதே மாதிரி எனக்கு ஃபீல் ஆயிடுச்சு. அப்ப நானே யோசிச்சிருக்கேன், மேபி ஓகே திஸ் இஸ் வாட் ஐம் டெஸ்டைன் டு டூ ஆர் சம்திங். அதனால ஐம் ஹாப்பி நோ. சரி, அதோட அப்படியே ஒரு ஜாயின் கேள்வி என்னன்னா, உங்களுடைய ஜேர்னியை இத்தனை வருஷம் பார்க்கும்போது எப்படி ஃபீல் ஆகுது? ஹோலா very happy, very proud, because in journey when it was not easy. even child பார்த்தா கூட I don't think ஒரு ப்ராப்பர் நம்ம ஸ்கூல்ல போறோமா படிச்சுட்டு வீட்டில் வந்து தூங்குற அந்த மாதிரி இல்லை. நான் யூஸ் டு ஒர்க் அந்த டைம்லயும்
அப்போ படிக்கிறது மேபி ஏதாச்சும் இந்த டூப்ளிகேட் போலீஸ் ஸ்டேஷன் முன்னாடி இல்லை ஹாஸ்பிட்டல் அந்த மாதிரி தான் படிக்கும். அந்த மாதிரி நிறைய சுச்சுவேஷன்ஸ் இருந்துச்சு. ஸோ அந்த டைம்ல ஒரு ப்ராப்பர் ஒரு நார்மல் லைஃப் இல்லை. இட் வாஸ் லைக் லிட்டில் டிஃபிகல்ட். ஸோ அதெல்லாம் தாண்டி அப்புறம் ஐ டென்ட் லீவ் மை ஸ்டடீஸ் ஆல்சோ. நான் ஸ்டடீஸும் அப்படியே எடுத்துகிட்டு போனேன், எம்எஸ்சியும் கம்ப்ளீட் பண்ணேன், இது வரைக்கும் வந்துச்சு. அண்ட் ஐ திங்க் இப்போ என்னோட ஃபேமிலியில் இருந்தாலும் எல்லாரும் வந்து ஒரு ஆக்டிங் ப்ரொஃபஷனாக எடுக்கணும் இல்லை ஆக்டராக இருக்கணும்னு சொல்லும்போது எல்லாரும் சப்போர்ட் பண்ண மாட்டாங்க. வேற வேலை இல்லையா, இந்த ஃபீல்டு போனால் அப்படி இருக்கும் இப்படி இருக்குன்னு சொல்றவங்க இப்போ கூட நான் இந்த லெவலுக்கு இருந்தா கூட சொல்றவங்க இருக்காங்க. அப்ப அதெல்லாம் தாண்டியும் முன்னாடி வந்திருக்கோம்ல. obviously I have to thank my parents. அவங்க தான் வந்து ஃபுல் சப்போர்ட்டா இருந்துச்சு. ஸோ இது வரைக்கும் ரீச் ஆனது ஒரு பெரிய விஷயம். வெரி குட். ஏன்னா இந்த கேள்விகள் ஏன் அப்படின்னா நம்ம ஓடுற ஓட்டத்தை வந்து இப்போ ஆன் கேமரால வந்து நிறைய பேர் உங்களுக்கு வந்துட்டு வாழ்த்துவாங்க. இன்னொன்று நம்ம வீட்டில் இருக்கிற 4 பேருக்கோ இல்லைன்னா வந்துட்டு ஃப்ரெண்ட்ஸுக்கோ ரிலேட்டிவ்ஸ் நம்ம பேரை தாண்டி வெளியில வந்து நம்ம கேரக்டர் நேம் ஒன்று சொல்லி கூப்பிடுறாங்களே ஏய் மல்லிப்பா அப்படின்னு அதை சொல்றதே வந்து அது செம்ம ஒரு கிக்கு தான். ஸோ யூ ஆர் பிளெஸ்ட் இன் தட். நீங்கள் சூப்பராக வந்துட்டு பண்ணிட்டு இருக்கீங்க. வாழ்த்துக்கள். இன்னும் நிறைய விஷயங்கள் நீங்கள் வந்துட்டு பண்ணிட்டு போயிட்டே இருக்கணும். உங்களை வந்துட்டு கீழே ஷார்ட்டு கூப்பிடுறாங்க. உங்களை வந்துட்டு இப்போ விட வேண்டியது எங்களோட கடமை. ஆனால் மல்லி தொடரில் ஒரு சூப்பரான ஒரு சாப்பாடு இருக்கு, பிரேக்ஃபாஸ்ட் இருக்கு அப்படின்றது எனக்கு நல்லாவே தெரியுது. நான் நினைச்சேன் நீங்க என்ன பார்க்க வந்தேன்னு. ஆனா பார்த்தா நீங்க பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட வந்தீங்களா? அப்போ நீங்க இந்த கண்ணு பிரேக்ஃபாஸ்ட். ஏன்னா வர்றதே அங்க என்ன கிடைக்கும் சாப்பிடலான்றது தோசையோட வாடை அப்படி அடிக்குது எனக்கு. ரொம்ப ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ ஸோ மச். விஷிங் யூ ஆல் லக் அண்ட் சக்சஸ். தேங்க்யூ. மக்களே, இன்னைக்கு நம்ம மல்லி ஷூட்டிங் ஸ்பாட்ல இருக்கோம். ஸோ இந்த சீரியலோடைய இயக்குனரான மணி பாரதி சார் நம்ம கூட இருக்காங்க. ஸோ அவர்கிட்ட பேசலாம். வணக்கம் சார். வணக்கம் சார், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். எத்தனையோ வாட்டி வந்து இந்த ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு நம்ம வந்திருக்கோம், நிறைய நட்சத்திரங்களை பார்த்துருக்கோம். எப்பவுமே எங்க டேரக்டர்னு சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. ஸோ இன்னைக்கு உங்களை மீட் பண்ற ஒரு சான்ஸ் எங்களுக்கு கிடைச்சிருக்கு. ஸோ எப்படி ஃபீல் பண்றீங்க சார்? நிறைய ஒரு அன்பு வந்து மக்கள் கிட்ட இருந்து இந்த சீரியலுக்கு கிடைச்சிருக்கு. ஸோ 700 எபிசோட தாண்டி நீங்க வந்து சக்சஸ்ஃபுல்லா போயிட்டு இருக்கீங்க. இந்த ஜேர்னி எப்படி இருக்கு? ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இது ஒரு நல்ல ஒரு லாங் ஜெர்னி தான் இது. ஏன்னா ஒரு சீரியல் அப்படிங்கிறது வந்து ஒரு 500 எபிசோடு தாண்டதே கஷ்டம் தான். நம்ம 700 எபிசோடுக்கு வந்துட்டோம். நம்ம எல்லாரோட உழைப்பு இதில் இருக்கு. கண்டிப்பா. நம்ம தொழில் டெக்னீஷியனாக இருக்கட்டும், நம்ம ஆர்டிஸ்டாக இருக்கட்டும், மற்ற ஸ்க்ரீன் பிளே ரைட்டரு எல்லாரோட உழைப்பும் வந்து இருக்குது. முக்கியமாக வந்து மல்லி எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆமா சார், இதுதான் சார் நானும் சொல்றேன். சொன்ன அடிக்க வராங்க சார். ரொம்ப மல்லி வந்து உண்மையாவே ரொம்ப பிடிச்சிருக்கு. மல்லி ஆண்களுக்கு பிடிக்கிறது பெரிய விஷயம் இல்ல, பெண்களுக்கும் பிடிச்சிருக்கு. மல்லி ரொம்ப பெரிய விஷயம். மக்கள் மனசுல நீங்க இடம் பிடிச்சிருக்கு. ஆமா சார், இந்த ஒரு விஷயம், அதாவது கேமரா, ஸ்கிரிப்ட், இப்ப கூட இருக்கிற ஆர்டிஸ்ட், இவங்களை தவிர்த்துட்டு இந்த ஒரு விஷயம் இல்லாம என்னால இருக்கவே முடியாது இந்த ஷூட்டிங் ஸ்பாட்ல அப்படின்னா ஒரு பொருளா என்னது சார்? நான் எல்லார்கிட்டயும் கேட்டுட்டு இருக்கேன், உங்ககிட்டயும் கேட்கணும். என்னை பொறுத்த வரைக்கும் என்னன்னா, காலையில் ஃபர்ஸ்ட் வந்தோடனே சீன் பேப்பரை கையில் கொடுப்பாங்க. அடுத்தது நான் அசிஸ்டன்ட் டைரக்டர் என்ன கேட்பேன்னா, பேனா கூட அப்படின்னு தான் கேட்பேன். அதனால நான் அது ஃபர்ஸ்ட் ஸ்கிரிப்ட் தான் சொன்னீங்க. பேனா இல்லாம நம்ம எதுவுமே பண்ண முடியாது. டயலாக் ரைட்டர்ல இருந்து பேப்பர் வந்தா கூட அதுல சில இடம் நம்ம திருத்தம் பண்ற மாதிரி இருக்கும். சில டயலாக் வந்து இந்த இங்க இருக்கிற சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி மாத்தி அதை கரெக்ட் பண்ணுவேன். ஸோ பேனா ரொம்ப முக்கியம் சார். ஆக்சுவலி வந்து சினிமால நிறைய அட்வான்டேஜ் இருக்கு, அதே மாதிரி சீரியல்லையும் ஈக்குவலி நிறைய அட்வான்டேஜ் இருக்கு. இப்போ வந்து படம் வந்து ஒன்ஸ் எடுத்து முடிச்சோன்னா அவ்வளவுதான். ஆனா சீரியல் அப்படி இல்லை. அந்த எபிசோட்ஸ் போக போக மக்களுடைய வரவேற்பு என்ன சொல்றாங்க, இதை பார்த்து நம்மளால இன்னும் நிறைய விஷயங்கள் யோசிக்க முடியும், அதை வேற மாதிரி மாத்தி அமைக்க முடியும். ஸோ ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு ஷூட் பண்ணும்போது உங்க மைண்ட்ல இன்னைக்கு இப்படி எடுக்கலாமா வேண்டாமான்னு என்ன மாதிரி விஷயங்கள் ஓடும்? இல்லை, எனக்கு என்னன்னா பொதுவாகவே என்ன அப்படின்னா, சீன் எடுக்கும்போது என்ன ஒரு மைண்ட் செட்டில் எடுப்பேன் அப்படின்னா, இந்த சீனை வந்து ஆடியன்ஸ் வந்து எப்படி ரிசீவ் பண்ணிக்குவாங்க, அந்த மைண்ட் செட்டில் தான் இருப்போம். ஒவ்வொரு சீன்லையுமே வந்து அந்த சீனோட ஜூஸ் என்னங்கிறது படிக்கும்போது நமக்கு தெரிஞ்சிடும். அதை முடிஞ்ச வரைக்கும் நம்ம எப்படி எஸ்டாப்ளிஷ் பண்ணுறது, இந்த ஷார்ட்டில் வந்து எப்படி எஸ்டாப்ளிஷ் பண்ணுறது அப்படிங்கிறத மைண்டில் வச்சுக்கிட்டு தான் நான் வந்து எடுப்பேன். உங்களை பொறுத்த வரைக்கும் சார், ஒரு சேலஞ்சிங்கான ஒரு விஷயம் அப்படின்னா என்ன டைரக்ஷன் எதை சொல்லுவீங்க சார்? ஏன்னா நிறைய சீரியல்ஸ் வந்துட்டு இருக்கு. ஸோ சினிமான்றதை தாண்டி இப்போ நம்ம சீரியல் நோக்கும் போது நிறைய சீரியல்ஸ் இருக்கு. ஒரு இப்போ சன் டிவி பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து ஒரு ஃபேமிலியை தான் வந்துட்டு பார்க்குறோம். ஆனால் இருந்தாலும் ஒரு ஹெல்த்தியான ஒரு காம்படிஷன் இருக்கணும். ஸோ இருந்தால் தான் அது இன்னும் சுவாரஸ்யமாக வந்துட்டு இருக்கும். அப்படி உங்களுக்கு வந்துட்டு சேலஞ்சிங்கான ஒரு விஷயம்னா நான் இதை பார்க்குறேன்ப்பா அப்படின்னா என்னது சார்?
என்ன அப்படின்னா வந்து ரொம்ப குவாலிட்டி தான், தரம். என்னன்னா வந்து ஒரு அழுத்தமான திரைக்கதை, அதை அந்த திரைக்கதையோட அந்த சாராம்சம் குறையாம நம்ம எடுக்கணும். அதுதான் சேலஞ்சு நமக்கு. கரெக்ட். அதுல எந்த விதமான காம்ப்ரமைஸும் நம்ம வந்து வச்சுக்க கூடாது. காம்ப்ரமைஸ் வச்சுக்கிட்டாலே நம்ம நினைச்ச விஷயம் அதுல வந்து போய் சேராது. ஸோ அந்த ஒரு விஷயம் தான் நமக்கு சேலஞ்சிங்கான ஒரு விஷயம். ஓகே, தேங்க்யூ ஸோ மச் சார். தேங்க்யூ. நன்றி நன்றி நன்றி. இது கதையின் நாயகன் நம்ம கூட இருக்காரு. வணக்கம் 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 வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். அதாவது ப்ரோ, பெண்கள் எல்லாம் நம் நாட்டின் கண்கள் அப்படின்னு வந்துட்டு உங்களுக்கும் தெரியும். அதுக்காக போட்டு கொடுக்க கூடாதுல்ல. இல்ல, நீ வந்து ஒரு ஆர்டிஸ்ட பாராட்டுற அப்படின்னா அவரும் ஆர்டிஸ்ட் தானே, அதுக்கேத்த மாதிரி ஒரு கவிதை எடுத்துட்டு வந்திருக்கணும்ல. இப்ப நீங்க ஆங்கர் தானே, எனக்கும் சேர்ந்து சப்போர்ட் பண்ணி தானே பேசுறேன். ஆனா இருந்தாலும் அது நம்மளோட கடமை ப்ரோ. இது வந்து காலங்காலமா அப்படிதான் நடக்கும். இயல்பு தான் ப்ரோ. இயல்பு இயல்பு மனித இயல்பு. மனித கரெக்ட் தானே? ஆமா, கண்டிப்பா. சரி, மல்லி தொடர் வந்து அதாவது ரொம்ப த்ரில்லிங்கா போயிட்டு இருக்கு அப்படின்னு தான் சொல்ல முடியும். டக்கு டக்குன்னு வந்து ஒரு சில பிரச்சனைகள் வரதும் அதை மல்லி போய் கண்டுபிடிக்கிறதும், அந்த இடத்துல நீங்க வந்து உங்களுடைய ஒரு பவரை இறக்குறதோ, ஸோ இந்த மாதிரி வந்து போயிட்டு இருக்கு. மல்லி மட்டும் தான் இருக்காங்க. ஹீரோ எப்பவுமே வந்து வந்துட்டு போவார் அவ்வளோ பாதுகாப்பா. அதுதான். ஸோ இப்போ இப்படி போயிட்டு இருக்கிற இந்த சூழ்நிலையில உங்களுக்கு எப்படி ஃபீல் ஆகுது? கதை வந்து எப்படி போயிட்டு இருக்கிறது வந்து ஆஸ் அன் ஆர்டிஸ்டா நீங்க எப்படி பார்த்துட்டு இருக்கீங்க? அண்ட் மக்களுடைய வரவேற்பு பத்தி சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து மல்லி ஃபேன்ஸுக்கு தான் வந்து தேங்க்ஸ் சொல்லணும். ஏன்னா ஆல்மோஸ்ட் 700 எபிசோட்ஸ் வந்துருச்சு. ஸோ ஒரு சேனல் வந்து எந்த ஒரு ப்ராஜெக்ட் கொடுத்தாலும் அது லாங் லாஸ்டிங்காக போகணும்னு நினைப்பாங்க. ஸோ அந்த வகையில் சன் டிவிக்கு ரொம்ப நன்றி. அப்புறம் என் ப்ரொடக்ஷன் டீம் எல்லாருமே வந்து இவ்வளோ தூரம் தாக்கு பிடிச்சி எங்களுக்கும் ஒரு சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஹாப்பினஸ் தான். ஒரு 500 மேலே போனாலே ஒரு அச்சீவ்மெண்ட் தானே. நீங்கள் உங்களோட ஹார்ட் ஒர்க் அப்படின்ற ஒரு விஷயம் நான் லாஸ்ட் டைம் இங்கே வரும்போது கூட நான் உங்ககிட்ட பேசியிருக்கேன். ஹார்ட் ஒர்க் நெவர் ஃபெயில்ஸ் அப்படின்ட்டு. நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு 500 நம்ம ஃபஸ்ட்டு 100 தாண்டிட்டோன்னா அப்பாடா ஒரு ரிலாக்ஸேஷன் இருக்கும். அதுக்கப்புறம் 500 வரும்போதெல்லாம் வந்து இப்போ பாதி இதை வந்து நம்ம தாண்டிட்டோண்டா அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கும். இப்போ கிட்டத்தட்ட 700 எபிசோட்ஸு, இன்னும் கொஞ்சம் மந்த்ஸில் வந்துட்டு டெஃபினட்டாக 1000 எபிசோட்ஸும் வந்துடும். ஆனால் அந்த சக்ஸஸ் ஆஃப் இந்த சீரியல் அப்படின்னா நீங்கள் எதை பார்க்குறீங்க? நான் எப்பவுமே என்னென்னா ஒரு ப்ராஜெக்ட்டு எந்த ஒரு ப்ராஜெக்ட்னாலும் சரி 500 போச்சுன்னா அது வந்து ஒரு ஹிட்டு மாதிரி நான் எப்பவுமே கன்சிடர் பண்ணுவேன். ஏன்னா அவ்வளோ தூரம் கொண்டு வரது ஒருத்தரோட உழைப்பே கிடையாது. சேனல் இருக்கணும், ப்ரொடக்ஷன் இருக்கணும், ஆர்டிஸ்ட் கரெக்டாக இருக்கணும், அத்தனை பேர் எல்லாருமே இருக்கணும். ஸோ நான் இந்த ப்ராஜெக்டில் பார்க்குறது ஹீரோ ஹீரோயின் சேஞ்ச் ஆகாமல் இது வரைக்கும் இருக்கிறதே பெரிய ஹிட்டு தான். எனக்கு தெரியுதுனா நிறைய பேர் நடுவில் போயிடுவாங்க, கமிட்மெண்ட் கொடுக்க மாட்டாங்க. ஸோ இதில் அந்த கமிட்மெண்ட் இருக்குது. ஏன்னா ஆடியன்ஸ் வந்து இந்த பேரல் ரொம்ப லைக் பண்ணுறாங்க, சப்போர்ட் பண்ணுறாங்கன்னும் போது அது இன்னும் மலர்ந்துட்டே தான் இருக்கும். மல்லி மலரும். சரி, ஓகே பிரதர். ஷூட்டிங் ஸ்பாட்ல வந்துட்டு ஒரு நாங்கள் மல்லிக்கிட்டையும் வந்துட்டு கேட்டிருக்கோம். அவங்க வந்துட்டு சொன்ன ஒரே ஒரு விஷயம், மறக்க முடியாத ஒரு மெமரினா வந்துட்டு எனக்கு ஒரு ஃபைட்டிங்லாம் நான் வந்து இந்த சீரியலில் வந்துட்டு பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட அனுபவம் வந்துட்டு சொல்லிட்டு இருந்தாங்க. மறக்க முடியாது இந்த ஒரு மெமரி கன்ஃபார்மாக இந்த ஷூட்டிங் முடிஞ்சால் என்னால் மறக்க முடியாது அப்படின்னா அது என்ன? மறக்க முடியாதுன்னா எனக்கு இந்த ப்ராஜெக்டில் வந்து கிடைச்ச ஒரு பொக்கிஷன் சொல்லலாம். ஒன்று நல்லி அம்மா, பூர்ணிமா அம்மா, இவங்களாம் சீனியர் ஆர்டிஸ்ட். இவங்க கூட நம்ம ஒர்க் பண்ணவே முடியாதுன்ற சுச்சுவேஷன். பட் நம்மளுக்கு வந்து அந்த வாய்ப்பு கொடுத்துருக்காங்க அவங்க கூட நடிக்கிறதுக்கு, அந்த ஒரு அனுபவம். ஸோ இது வந்து என் லைஃப் லாங் ஒரு மெமரியாக இருக்கும். நம்ம அடுத்தது அவங்க கூட எந்த ப்ராஜெக்டில் பண்ணுவோம்னு தெரியாது. பட் இதில் ஒரு அம்மாவாக நடிச்சிருக்காங்க, நம்ம இட்ஸ் பிளெஸிங். ஸோ மல்லி சீரியல் வந்து நான் ஸ்டார்டிங்கில் சொன்ன மாதிரி ரொம்ப த்ரில்லிங்காக போயிட்டு இருக்கக்கூடிய ஒரு கதை. ஸோ இனி வர காலகட்டத்தில் எப்படி இருக்க போகுது, என்னெல்லாம் நாங்கள் எதிர்பார்க்கலாம் சொல்லுங்கள். மல்லி வந்து இப்போது அடுத்த என்ன ஜென்ரேஷன் போகிறாங்கன்னு எனக்கும் தெரியாது, யாருக்கும் தெரியாது. இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ட்விஸ்ட் ஒன்று இருக்குது, பயங்கரமான ஒன்று இருக்குது. 5 பேரில் ஒருத்தரை தூக்க போகிறாங்க, யாரை தூக்க போகிறாங்கன்னு தெரியல. இதை விட ஒரு பிளாட் ட்விஸ்ட்டை வந்து யாரும் சொல்ல முடியாது. இந்த மாதிரிலாம் வந்து கேட்கும்போது 5 பேர்ல தூக்க போறாங்க, ஒருத்தரை தூக்க போகிறாங்க, வெரி குட், மர்டர் பண்ண போகிறாங்க. மர்டர். ஐயோ, இது திரும்பி போய் போலீஸ் ஸ்டேஷன் போய் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டா முடியாதுல்ல? முடியாது. ஸோ நைஸ். அண்ட் உண்மையாவே அந்த ஒரு பிளாட் ட்விஸ்ட், அந்த 5 பேர்ல யாரோ ஒருத்தர் சாவ போறாங்க. அது ஒருத்தங்க இல்ல அப்படிங்கிறது யாருன்றதுதான் ஒரு மிகப்பெரிய சஸ்பென்ஸ். என்ன போட்டு தரலாம், இல்ல மல்லியை கூட போட்டு தரலாம், யார வேணா போட்டு தரலாம். நீங்க இந்த மாதிரி சொல்றதுக்கு என்ன போட்டு தள்ளிடுங்க. ஏன்னா இது யோசிச்சுன்னே இருப்பேன் நான். எங்க அம்மா வர கேட்பாங்க, யாரா போட்டு தரலாம், புது கேரக்டர் அதே மாதிரி தான் வரும். உங்களுக்கு தெரியும் உண்மை என்னன்னா, யார போட்டு தரலாம் அவன் ஃபீல் பண்ண மாட்டான், ஆனா மல்லியை மட்டும் போட்டு தரலாம் ரொம்ப ரொம்ப ஃபீல் பண்ணுவான். அப்படியெல்லாம் இல்லைங்க, அப்படியெல்லாம் கிடையாது. பெண்கள் அதுன்னு சொன்னீங்க, அப்படிலாம் கிடையாது. அவரு ஒண்ணுனாலுமே எனக்கு பயங்கரமா சமாளிச்சது போதும். சூப்பர். உண்மையாவே லைக்
நீங்க ஓடுற அந்த ஜேர்னில வந்து உங்களுக்கு பிடிச்ச மாதிரியே நிறைய விஷயங்கள் வந்துட்டு இருக்கு, நடந்துட்டு இருக்கு. விஷிங் யூ ஆல் லவ், லக் அண்ட் சக்சஸ். தேங்க்யூ விஜய், தேங்க்யூ ஸோ மச். ஒவ்வொரு வாட்டி நாங்கள் உங்ககிட்ட பேசும்போதும் ஒரு மகிழ்ச்சி, இன்னும் பாசிட்டிவாக நீங்கள் இருக்கீங்க, அதுதான். ஸோ தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. ஆடியன்ஸ் எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ். மல்லியை நீங்கள் ரொம்ப சப்போர்ட் பண்ணி இவ்வளோ கொண்டு வந்திருக்கீங்க. இன்னும் லவ் காமிச்சிட்டே இருங்க, இன்னும் மேலும் மேலும் நான் வரணும். தேங்க்யூ ஸோ மச். அனைவருக்கும் காலை வணக்கம். ஸோ மைட்ர மக்களே, இன்னைக்கு நம்ம வணக்கம் தமிழா நிகழ்ச்சியில் மல்லி தொடரில் இருந்து விஜய் ப்ரோ கிட்டேயும் மல்லி அவர்கள்கிட்டயும் வந்துட்டு நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் ஷேர் பண்ணியிருந்தாங்க. அவங்களும் நம்மளும் பேசியிருந்தோம். இதே மாதிரி வேற ஒரு வணக்கம் தமிழா நிகழ்ச்சியில் நாங்கள் வந்து சந்திக்கிறோம். Other than this, நிக்கி பூஷிதா சைனிங் ஆஃப். இது வணக்கம் தமிழா வழங்குவோர் பூமெக்ஸ் செஷன் பிரீஃப். டடா பாய், சி.